ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசி. இந்த படத்தை தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும், அந்த அளவுக்கு படம் ஒருத்தா இருக்குது. இந்த படத்தோட விசுவல்ஸும் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. குறிப்பாக சவுண்ட் டிசைனும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தை இன்னும் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்குது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மேட்டாமன் மொத்த படத்தையும் தூக்கிட்டு போகிறாரு. மனுஷன் ஒடிசியஸாகவே வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாம் ஹாலண்ட் அவரோட ஆக்டிங் இந்த படத்துக்கு 100% சூட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆனா ஹத்தாவே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் கிடையாது, இது ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. ஸோ படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த ஸ்லோ தான் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வேணும், அது கரெக்டாக இருக்குது. அதனால் ஆக்ஷன் மட்டும் எதிர்பார்த்து போனால் இந்த படம் உங்களுக்கு ஸ்லோவாக ஃபீல் ஆகும். ஆனால் நோலனோட மேக்கிங், நோலனோட ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு செம்மவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் ஆடிசி ஒரு தரமான ஹாலிவுட் எபிக் படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். என்னோட ரேட்டிங் 5க்கு 4.5. ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஹாரர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸில் 6வது பார்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பேர் ஈவில் டெட் பேர்ன். 2023 ரிலீஸ் ஆன ஈவில் டெட் ரைஸ் ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனால் அதை விட இந்த படம் ஒரு படி மேலே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஈவில் டெட் பேர்ன் படத்தை பற்றி தான் பார்க்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள். படத்தோட ஹீரோயின் ஆலிஸ் அவளோட ஹஸ்பண்ட் இறந்த பிறகு ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு ஒரு ஒதுக்குப்புறமான தனி வீடு. அந்த வீட்டுக்கு ஆலிஸ் போகிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ள சண்டை இருக்குது. இது பத்தாதுன்னு அந்த வீட்டுக்குள்ளே கொடூரமான டெட்டைட்ஸ் வருது. டெட்டைட்ஸ்னால் என்னென்னு ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டெட்டைட்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே வருது. ஒரு நார்மல் ஃபேமிலி ரீயூனியன் எப்படி கொடூரமான நரகமாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக கொடூரமாக மேக் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைரக்டர் செபாஸ்டியன் ஹாரர் சீன்ஸ்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக மேக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு சாம்பல் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டாரியன் கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேட்டரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் தேட்டரில் பார்த்தீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ரத்தம், சதை, பயம்னு மொத்த தேட்டரையும் அலற வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் ரொம்ப லோவாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹாரர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு செம்ம ட்ரீட்டு. முக்கியமான விஷயம், படம் முடிஞ்ச பிறகு தேட்டரை விட்டு வெளியே வந்துடாதீங்க. ஏன்னா இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் செம்ம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்த பார்ட்டுக்கான ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காங்க. மறக்காமல் அதையும் பாருங்கள். எனக்கு இந்த ஈவில் டெட் பேர்னோட ரேட்டிங் 5க்கு 3.5. உங்களோட ரேட்டிங் என்னென்னு சொல்லுங்கள். இந்த படம் பார்த்துட்டிங்களா? படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.